வணக்கம்டா மாப்பிள்ள எஃப்எஃப்லேருந்து. இதுதான் உங்கள் டிஎன் வாரியர்ஸ் கேமிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? கேம் பிளே தான் பார்க்க போகிறோங்க. அப்படியே நம்ம WSB எடுத்துகிட்டு போய் இனிமே எங்கே இருக்கான்னு தேடணும். அங்கே இருக்காங்க. இது பாருங்க, கையை வச்சு USB இருக்கு மறந்துட்டேன். இது பாருங்க, அவன் துரட்டி போய்கிட்டு இருக்கோம். துரட்டி போய்கிட்டே அவனை துரட்டி போயிட்டு அர்ஜுனர் இல்லைன்னு துரட்டி போயாச்சா ஆட்டி ஓசிக்கில் அடிச்சிட்டேன். என்னன்னு தெரில. ஃபோனு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடி இது அழுத்து பாருங்க, அழுத்துக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கான். 20,000 இறங்கி எப்போ ஐயோ வெட்டான்டா. அப்பாடா, கில் எடுத்தாச்சு. கில் எடுத்துட்டோங்க. இப்போ என்ன கன்று எடுக்க போகிறோம்னா அது தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க நக்கா எடுத்தாச்சு. இந்த கட்டான கையிலேருந்து கீழே தூக்கி எறியும். எரிஞ்ச பிறகு வாங்க அடுத்து எத்தனை பேர் அடிக்கலான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். வாங்க போவோம். ஓடு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது நம்ம பொழப்பு. இப்போ என்னன்னே தெரில. இப்போ விட்டு அப்டேட் யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். யார் பிடிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இங்கே நான் மெடிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனிமிங் மார்க் காட்டுது கீழே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் அந்த மூதேவி பையன் என்னையை பார்க்காம நம்ம டீமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை அடித்த ஒரு கில் எடுத்தாச்சு. கிரேனட் எரிஞ்சிட்டாங்க. ஓடுறா, வெடிச்சு போச்சு. கிரேனட் எரிஞ்சோன்னு வெடிச்சு போச்சுங்க. திருப்பி ஓடி போய் அதே இடத்துக்கு வந்துடுவேன். அந்த லோட் பாக்ஸில் இருந்து மெடிக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு பொறுமையாக ரெஸ்ட் பண்ணுவோம். நம்ம பொறுமையாக ரெஸ்ட் பண்ணணும். பொறுமையாக ரெஸ்ட் பண்ணி நம்ம இங்கே திரும்பி பார்த்தோம். ஆள் இல்லை. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். மேலே ஏறி பார்ப்போம். நம்ம அடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க. போங்க, நம்ம டீமெண்ட் அடிப்பாங்களான்னு தெரில. நில்லுங்க, நம்ம டீமெண்ட் இருக்குது. அட்டி அடிச்சிட்டாங்க. அப்பாடா, மேட்ச்சு 2வது ரவுண்டு முடிச்சாச்சுப்பா. தேங்க்ஸ் ப்ரோ அடித்ததுக்கு. இப்போ நம்ம 3வது ரவுண்டில் இருக்கோம். MP40 எடுத்தாச்சு. MP40 எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான். போட்டு எல்லாத்தையும் அழுத்தி பிடிக்க வேண்டியதான். மேக நம்ம டீமெண்ட் நம்மகிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்படியே MP40 எடுத்து ஓட வேண்டியதான். கட்டுன்னு எல்லாத்தையும் அழுத்த வேண்டியதுதான். பின்னாடி சவுண்டு கேட்டால் நான் பொறுப்பு இல்லைங்க. இத்தனைக்கும் வெளியே அந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். விசில் சவுண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெறுன்னு ஓட வேண்டியதான். ஓடுறா கைக்குள்ள ஓடு 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 நான் ஓடிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா எனிமையை காணாங்க. வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்கலாம் மாட்டாங்களா. அப்பாடா, அதை நான் அடித்தேன்னு பார்த்தா டீமெண்ட் அடிச்சிட்டாங்க. இல்லை எதை இப்போ இருக்காங்க தெரில. நானும் ஊசி அடிப்பேன், அவனும் ஊசி அடிக்கிறான். இங்கே குளோவால் போட்டிருக்காங்களா, இவங்களே இந்த குளோவால் உடச்சி விட்ருவேன். இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இங்கே எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு நான் சைடில் சட்டுன்னு அழுத்திட்டேன். பின்னாடி ஸ்னைப்பர் வச்சுருக்கோன்னு நான் பார்க்கல. இது ஹெட்செட் கில் வந்துருச்சா. பின்னாடி ஸ்னைப்பர் வச்சு மேலே இருந்திருக்கேன், அதை பார்க்கல. நான் பார்த்த பிறகு மெடிக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பேன். நல்லா பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. மெடிக்கெட் போட்டு நான் திருப்பி மேலே ஏறான் பார்த்தா ஜோன் வந்துருச்சு. அவனை மேலே இருக்கணும் முடிச்சிட்டாங்க போல் என் டீமெட்டு. அதையும் நான் பார்க்காதபோது அந்த சைடு எனிமி அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன செய்வேன், ஏறி குதிச்சு இந்த சைடு ஓடுறதுக்கு ஓடுவேன். திண்டுன்னு அடிச்சு விட்டாங்க. சரி பரவாயில்ல, ராய் ஸ்டார்ன்ற பேருக்காண்டி அடி வாங்குவோம். என்ன சொல்கிறீங்க? அவங்க ஒன்று அடிச்சிட்டாங்க, நம்ம 2ல் இருக்கோம். இது 4வது ரவுண்டு ஆச்சு. திருப்பி MP40 எடுத்து அவங்களுக்கு அழுத்த வேண்டியதுதான். பெஸ்ட்டு எவனும் கேட்டேன், ஹெல்மெட் வாங்கி கொடுத்து கேட்டால் ஹெல்மெட் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. வெஸ்ட்டை மட்டும் ஹெல்மெட்டு வாங்கிட்டேன். வெஸ்ட்டு மட்டும் போட்டு போக வேண்டியதுதான். வெஸ்ட்டு இல்லை, போகுமா கிட்டுன்னு அழுத்துவோம். அவங்கள அடிக்கவே விடக்கூடாது.
1க்கு 4 அடித்து போயிடணும். வேகமாக போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் ஓடுறதா இருக்குன்னு பாருங்கள். மேப்பை பெருசாக கொடுங்கடான்னு கேட்குறாங்களா கருணாக்காரங்க. திடீர்னு ட்ரிப்ளைன் வேறு விழுந்துக்குது. என்னன்னே செய்யணும்னு தெரியல. இந்த இடத்துல நுழைஞ்சவங்க உங்களுக்கு சரியான இருக்குன்னா இந்த இடத்துல நுழைஞ்சவங்க நல்லா வில்லு அடிக்கிறான். ஏன்னா எனிமி நம்ம டீமெண்ட்டை பார்த்து ஓடி வருவான் அடிக்க. அப்போ விருட்டுன்னு அடித்து நம்ம கில்லை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இதே சூப்பர் ட்ரிக்கு. இருக்கிறதுலே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். இருக்கிறதுலே அச்சா ட்ரிக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. வேமா ஏர்ட்ராப் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா ஏர்ட்ராப் ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே அங்கே எனிமி நம்ம டீமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இருன்னு ஓடினேன், சுற்றினேன். இப்படி திரும்பி பார்த்தோன்னா இந்த ஊக்காங்க போட்டு போகிறான் பாருங்கள். பவரை போட்டு கட்டுன்னு அழுத்தியாச்சு. கில்லை அழுத்திட்டு அப்படியே அவன் எமௌண்ட் போட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டு. அதனால தான் எமௌண்ட் போடுறேன். அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டாங்க, அதனால தான் எமௌண்ட் போடுறேன். அதை கட் பண்ணிட்டேன் எமௌண்ட் போட்டதை. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, திமிருக்கு பண்ணுறதுன்னு. நம்ம டீமெண்ட் ஒன்று முடிச்சு விட்டாங்க. எங்கே இருக்கான்? பின்னாடி தான் இருக்கான். என்ன செய்கிறது? அவனை போயிட்டு அழுத்து பிடிக்கணுன்ற ஒரு அழுத்து ஒன்றுமே கிடையாது. போய் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு ரவுண்டு இருக்குது, கவலைப்படாதீங்க. இது 5வது ரவுண்டு. 5வது ரவுண்டில் நம்மளுக்கு ரேங்க் ரேஞ்சை வச்சே நம்மளுக்கு விளாட வராது. ஒன்லி ரஷ் ஏறதுக்கு ஷார்ட் ரேஞ்சு மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஷார்ட் ரேஞ்சு எடுத்து நம்ம சாண்டு போய்கிட்டே இருப்பேன். அழுத்தி பிடிச்சி போய் அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. நெட்டு வேறு வீக் ஆகிக்கிட்டு இருந்துச்சா. இப்போ ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு அப்டேட்டு போட்டதுலேருந்து ஓவராக நெட்டு வீக் ஆகுது. ட்ரிப்ளைன் போய் நின்றுக்குது. நம்ம என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம கஷ்டப்பட்டு ஏற்றணும், சேர்த்து புஷ் பண்ணு பார்த்தாலும் புஷ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நுழைஞ்சிருக்கும். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்துல நுழைஞ்சு வந்து பொறுமையாக நின்று அடிச்சிங்கன்னா எனிமி அசால்ட்டாக அடிக்கலாம். எனிமி இங்கிட்ட ஓடி வருவாங்க, அந்த சைடு ஓடி வருவாங்க. உட்காந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த லாங்கில் இருக்கிறனால நான் இங்கிட்ட இப்படி நுழைஞ்சிருக்கேன். இல்லைன்னா சென்டராக உட்காந்துக்கோங்க. சர்றன்னு ஓடி போயிருங்க. ஓடி போய்ட்டு இந்த மேட்சும் ஒரு அடி அடிச்சுமா அடிச்சிட்டாங்க. பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க. வயலையை பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க எனிமி. இதுதான் கேமுன்னு நம்ம அடி வாங்கிட்டு போக வேண்டியதுதான். நம்ம டீம்கிட்ட பாருங்கள் என்ன பண்ணுறது மட்டும் பாருங்கள். போட்டு கொலையாக கொண்டுக்கிட்டு இருக்காரா. ஹெட்ஷாட் எப்படி தான் விழுந்துச்சுன்னு எனக்கும் தெரில. நம்ம கில்ல போய் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க, மேலே ஒரு புல்லட் கூட படலங்க இவர் அடிக்கிறது. என்னவே பண்ணுறதுன்னு தெரில. அங்கே அவன் சூப்பராக அடிச்சிருக்கான். இங்கே வாங்க. கஷ்டப்பட்டு ஒரு அழுத்தி ஓசிகள் அடித்து போய் வாங்கி கொடுத்துட்டாரு. அவ்வளோதாங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் அமைக்கிறேங்க.